நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கு மார்க்கெட் காரணம் இல்லை, உங்கள் ஸ்க்ரீன் அடிக்ஷன் தான் காரணம். ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், ட்ரேடு முடிஞ்சதும் ட்ரேடிங் ஆப்பை க்ளோஸ் பண்ணுறீங்களா, இல்லை இன்னும் ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக இதுதான் ப்ராப்ளம். ஓவர் ட்ரேடிங் உங்களை அதிக லாஸுக்கு தான் கொண்டு போகும். ஸ்க்ரீன் அடிக்ஷன் உங்களை ராங் டிசிஷன் தான் எடுக்க வைக்கும். மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபினிட்டியாக இருக்குது, பட் கேபிட்டல் லிமிட்டடாக தான் இருக்குது. ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க வெயிட் பண்ணுவாங்க, ட்ரேடை கம்மியாக எடுப்பாங்க, ட்ரேடு முடிஞ்சதும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் பிக்னர்ஸ் எவ்ரி கேண்டிலுக்கு ட்ரேட் எடுப்பாங்க, எவ்ரி மூவுக்கும் என்ட்ரி எடுப்பாங்க. பட் ப்ரூட்டல் ட்ரூத் என்னென்னா, அவங்க ட்ரேட் பண்ணுறது ப்ராஃபிட்காக இல்லை, டோபமைனை ஹிட் பண்ணுறதுக்காக. இதை ஃபிக்ஸ் பண்ண என்ன செய்யணும்னா, டெய்லி 2 to 3 ட்ரேட்ஸ் தான் எடுக்கணும். ஒரு ஃபிக்ஸ்டு டைம் வச்சுக்கணும். ட்ரேடு முடிஞ்ச உடனே க்ளோஸ் பண்ணிடணும், இல்லைன்னா அது உங்களை க்ளோஸ் பண்ணிடும். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தால் டிசிப்ளின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.